friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான ஃப்ளேவர்ஃபுல்லான நல்லி சாப்ஸ் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இத நல்லி எலும்பு மசாலான்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஈஸியா அதை செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ள போயிடலாம். பிரஷர் குக்கர்ல 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு நல்ல வாசனை வரும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறம் 15 இருந்து 20 சின்ன வெங்காயத்தை முழுசாவே சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த மசாலாவை வறுத்துட்டு ஃபைன் பேஸ்டா அரைக்க போறோம். ஸோ அதனால முழுசாவே வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. 7 இருந்து 8 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினாதான் கிரேவி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். 5 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் காரத்துக்கு ஏற்ற அளவு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 6 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட கசகசா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜ்ல 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுல தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு தேங்காயோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தேங்காயோட கலர் மாறினதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப அதே குக்கர்ல நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. 1 பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை இதை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா பிரவுன் கலர்ல ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி வந்தாதான் கிரேவி திக்கான கன்சிஸ்டன்சி கொடுக்கும். சீக்கிரமா வதங்குறதுக்கு கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை கிளறி விட்டுக்கோங்க. லைட்டா அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கிறேன். நீங்க காரம் அதிகமா சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. மசிஞ்சு வர ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுல நம்ம மட்டன் பீசஸ் சேர்த்துக்கலாம். கடையிலேயே நீங்க நல்லி சாப் செய்யறதுக்கு வெட்டித்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி நல்லி எலும்பு சுத்தி கறியோட அப்படியே உங்களுக்கு வெட்டி தருவாங்க. இதை மஞ்சத்தூள், உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை இதுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மட்டன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து அந்த மட்டனும் சேர்ந்து நல்லா கோட்டாகி வரணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஸ்மூத்தா ஃபைனா பேஸ்டா அரைச்சிக்கோங்க. கொரன்னு அரைச்சிட்டிங்கன்னா கிரேவி நல்லா இருக்காது. ஸோ அந்த மசாலா பேஸ்ட் சேர்த்துட்டு மிக்ஸி அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி எவ்வளோ தேவைப்படுது, மட்டன் பீசஸ்க்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நல்லி எலும்பும் நமக்கு சேர்ந்து நல்லா குக் ஆகி வரணுங்கிறதுனால தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலைன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு 20 to 25 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா அந்த மட்டன் பீசஸ் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரும். அந்த கிரேவியோட நல்லா பிளெண்ட் ஆகி ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பர் க்ரீமியான நல்லா ரிச்சான நல்லி சாப்ஸ் கிரேவி நமக்கு ரெடி ஆயிரும். சூப்பராக எண்ணெய் மிதக்க நல்லா டேஸ்டியான ஃப்ளேவர்ஃபுல்லான நல்லி சாப்ஸ் கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கிரேவி தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அடுப்பில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு இறக்குனீங்கன்னா கிரேவி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கடைசியாக கொத்தமல்லி இலை தூவிட்டு பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இது வீடியோவில் மிஸ் ஆயிடுச்சு. சேர்த்துட்டு இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள்.
நான் உங்களை இன்னொரு இதே மாதிரியான டேஸ்டியான ரெசிபியில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.